சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு சிறந்த கட்டுமான விருது. குரோம்பேட்டை சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு கட்டுமான தொழில் சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி டாக்டர் என் நித்யா சங்கர நாராயணன் அவர்களுக்கு உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை விருதினை வழங்கினார். கட்டுமானத்துறையை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் மாபெரும் விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டிற்கான விருது வழங்கும் விழா சென்னையில் மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. தலைமை விருந்தினராக உலக புகழ்பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டார். தேசிய பேரிடர் மேலாண்மை முன்னாள் ஆலோசகர் திருப்புகழ் IAS VIT பல்கலைக்கழக தலைவர் GV செல்வம் ஆகியோரும் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டனர். முன்னாள் தமிழக கழிவு மேலாண்மைத்துறை முதன்மை பொறியாளர் டாக்டர் V முருகேசன், அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் AR சாந்தகுமார், சென்னை மெட்ரோ ரயில் இயக்குனர் T அர்ஜுனன், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் S மணிகண்டன், அண்ணா பல்கலைக்கழக திருச்சிராப்பள்ளி முன்னாள் துணை டாக்டர் P தேவதாஸ் மனோகரன், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை முன்னாள் தலைமை பொறியாளர் KP சத்யமூர்த்தி, புதுதில்லி கட்டிடக்கலை கவுன்சில் உறுப்பினர் K செந்தில்குமார், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை நீர்வள மேலாண்மை முன்னாள் தலைமை பொறியாளர் T காந்திமதிநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். சென்னை கட்டிடக்கலை பொறியாளர் சங்க தலைவர் D திருஞான சம்பந்தம் அறிமுக உரை நிகழ்த்தினார். அண்ணா பல்கலைக்கழக கௌரவ பேராசிரியர் M சேகர் வரவேற்புரையாற்றினார். மத்திய பொதுப்பணித்துறை கட்டிடக்கலை தலைமை பொறியாளர் மஞ்சுளா இனியன், சென்னை டிம்பர் அண்ட் பிளைவுட் வியாபாரி சங்க தலைவர் T ராஜசேகர், கட்டுமான தொழில் இதழின் செய்தி ஆசிரியரும் கன்ஸ்ட்ரக்ஷன் அகாடமி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருமான சிந்து பாஸ்கர் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இறுதியாக நிலவு மனிதன் என்று அழைக்கப்படும் உலக புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானி, பெங்களூரு ISRO செயற்கைக்கோள் மைய முன்னாள் இயக்குனர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கட்டுமான தொழில் சாதனை விருதுகளை வழங்கினார். சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி டாக்டர் என் நித்யா சங்கர் நாராயணன் அவர்களுக்கு குடியிருப்பு திட்டங்களுக்கான சிறப்பு விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் குழும தலைவர் KH சங்கர் நாராயணன், சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேசிய கீதம் இசைத்து இனிதே விழா நிறைவுற்றது. இப்ப உட்காந்து பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ஜரி ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஆபரேஷன் பண்றது இல்லையா, அந்த ஆபரேஷன் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து இன்னொரு ரொபோட்டிக்ஸ் ஹேண்ட் மாதிரி இருந்துச்சுங்களா, அதை மேனிபுலேட் பண்ணி நடக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, and robotic arm is happening there, artificial intelligence is working there, everything being understood by the surgeon. Disciplines is required. Okay, no longer civil engineer, I don't need. The requirement is coming, everything is needed. You should be aware of every aspect of that. I think அதை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ அதனால இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வாய்ப்புகள் எடுப்பதில்லை. This is not taking away the opportunities, it is giving you a plenty of opportunities. It is going beyond your age limit. Okay, you retired in 60 years doesn't mean anything today is concerned, because you are aware for the construction, the infrastructure happening there. You go across India, the amount of work going on is really great. That means opportunities in terms of various states is keeping there. So towards that, arriving at the MOU, taking this activity. சத்தியமூர்த்தியை பத்தி நிறைய சொன்னாங்க. அவரே மென்டரா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பல துறைகள்ல நம்ம எடுத்து கட்டுமான தொழிலுக்கு இன்னும் சிறப்பாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பை புது அகாடமி அவங்களும் சேர்ந்து அந்த MOU அதுக்கான whatever they are talking about, putting together as it told again and again telling, it is not only you are getting an opportunity to get employed. சிவில் இன்ஜினியர் தான் இருக்காங்க, அது விஸ்வநாதன் இருக்கார். அவர் வந்து ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய சொல்ல சொன்னார், உங்களை பார்த்தா சொல்ல சொன்னார். அடுத்த காலகட்டங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கான விழாவாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இன்றைய விழாவும் எடுத்துட்டு இந்த 25 ஆண்டு இருப்பவர்களும் சிறப்பாக இருப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜில்
விருதுகள் வாங்க போறாங்க. அந்த விருதாளர்களுக்காக நம்ம ஒதுங்க வேண்டிய நேரம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு என்னுடைய ஃபிளைட் பெங்களூர். தங்களது ஊக்கமிகு உரைக்கான கட்டுமான தொழில் விருதுகள் தற்போது வழங்கப்படுகின்றன. விருதாளர்கள் அனைவரும் மேடையின் இடதுபுறம் இருக்கும் இந்த வழியை பயன்படுத்தி மேடைக்கு வந்து தலைமை விருந்தினர் இங்க கேமரா பாருங்க மேடம், சென்டர் பாருங்க மேடம். Thank you. Excellence in election. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.